அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம மலேசியா பொறுத்தளவு நான் இன்றைக்கி ஒரு 15 வருஷம் பார்த்ததில்ல. உழைப்பில் நம்ம தமிழ் மக்களை மிஞ்ச முடியாது. ஏன்னா நான் பார்த்த ஒரு 10% ஆட்கள், ஏன்னா ஒரு 10% பார்த்துருக்கேன் 15 வருஷத்தில். அப்போ இதில் எல்லாருமே ஓடி ஓடி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. ஆனால் இந்த உழைக்கிறத முழு பலன் உங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதில்ல, கண்டிப்பாக இல்லை. ஒரு 40 to 60 தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. 40% வேஸ்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. சரி, அதுக்கு என்னடா மூல காரணமாக நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருப்பேன். ஆனால் பப்ளிக் போகிறதுக்கு யோசித்தேன். இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த ஊரில் நல்ல மரியாதை எல்லாமே இருக்கிறதுனால சரி நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லலாம்னு ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ இதில் உங்களுக்கு 1, 5, 9, 12 இந்த 4 இடங்கள் நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்ம உழைப்பு, நம்ம போன ஜென்மம் செஞ்ச பாவ புண்ணியம் எல்லாமே சேர்ந்து தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு 30 வயசுக்கு மேலே நல்ல டெவலப்மெண்ட் குரோத் பெரிய லெவலில் போயிடுவாங்க. ஒரு சிலர் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க, 50, 60 வயசு ஆனாலும் அவங்க அதே சேவா வீட்டில் இருந்துட்டு கஷ்டப்படுவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா, அந்த வீட்டோட வாஸ்து, உங்களோட பெயரியலில் உள்ள பவர் பெயர் ஆல்ரெடி உங்கள் நேமில் உள்ளது. அதே மாதிரி உங்கள் ஹவுஸோட வாஸ்து எப்பயுமே சவுத்து வெஸ்ட் ஓப்பனாக இருந்தாலும் சரி, தெற்கும் மேற்கும் இணைகிற இடம். அதே மாதிரி ஈசானியத்தில் டெட் என்ட்ரியே வாசல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சவுத் ஈஸ்ட்டில் ஈஸ்ட்டுக்கு வாசல் இருக்கக்கூடாது. சென்ட்ரலில் இருக்கணும், இல்லைன்னா அது வாசல்படி உச்சஸ்தானத்தில். இதெல்லாம் பார்த்து நம்ம கரெக்டாக உட்காந்து நம்மளோட பணம், செல்வாக்கு, செல்வம் நிரந்தரமாக நம்ம தங்குறதுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு எந்த தேவதை, இப்போ உதாரணத்துக்கு அஸ்த நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் சித்திரை. அப்போ சித்திரைக்கு அதிபதி முருகன். அப்போ முருகன் நல்லா பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம், செல்வம், செல்வாக்கு எல்லாம் கூடிகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களோட 11வது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், 11வது ராசி கடகராசி, அதில் உள்ள நட்சத்திரம், அதில் பூசம், ஆயிலம், இந்த 2 நட்சத்திர நாட்கள் நீங்கள் அதிபதிகளை போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு அதில் நல்ல பலன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து நம்ம செய்யும்போது உங்களோட மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளே பெரிய லெவலில் வந்துடும். 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் மாறிடலாம். சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். எதிர்தோஷங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த நாட்டில் எங்கேயும் கிடையாது. அதனால் நீங்கள் கோயில்களில் சிவனுக்கு விளக்கேற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எள்ளு தர்ப்பணம், தெப்பம் அந்த மாதிரி இருந்தால் கொடுங்க. அது போக உங்களுக்கு இந்த ஜாதகங்களில் நம்பிக்கை இருந்து, நியூமராலஜி, வாஸ்து நம்பிக்கை இருந்தால் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இதில் என்னோடய நம்பர் எல்லாமே வரும். அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோக்கள்